பிஆர்ஓ கூப்பிட்டு சேரன் படம் பார்க்குறேன்னு கேட்குறாரு, ஒரு ஸ்க்ரீன் பண்ணுங்க, காசு இருக்காது அப்படிங்கிற. இல்லைங்க போட்டாச்சு, ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் நானும் சரி சேரன் படம் பார்க்குறாருன்னு தேட்டருக்கு வந்தால் பயங்கரமாக ஒரு எக்ஸைட் ஆகிட்டு, இந்த படத்தை அப்படியே நிறுத்துங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண தெரியாமல் பண்ணிட்டீங்க, நான் வந்து இந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன், நீ தூங்கியிருக்க மாட்டேன், நீ போய் நிம்மதியாக தூங்கு, இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு பட்டியல் சமூகமும் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் பொருளாதாரத்தில், கல்வியில், அரசியலில் ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு சமூகம் ரெண்டும் நேரு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய அவமானமாகவும் ஒரு கேடாகவும் நான் பார்க்குறேன். இந்த வரலாற்றிலேயே புதுமையாக ஒரு புரட்சியாக ஒன்று என்ன நினச்சுன்னா, இந்த தடுக்கிற சமூகத்திலேருந்து ஒருத்தன் களத்தில் இறங்கி தோளில் தூக்கணும் அந்த பணத்தை. அப்போ தான் அதிர்ச்சி அடைஞ்சது ஒட்டுமொத்த சமூகமும். இவனும் ஷாக்கானா, அவனும் ஷாக்கானா, இவனையும் ஒன்றும் பண்ண முடியல, அவனும் ஒன்றும் பண்ண முடியல. அடித்தா கேட்குறதுக்கு நாதி இல்லாத நாய் நீங்கள் வந்து நிற்கிறீங்களான்னு சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே 10 காரில் கிளம்பி வந்து அவனை மிரட்டினார். அவன் அதுக்கப்புறம் வாயே பேசலை. இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியாக எழுதப்பட்ட நன்றி கடிதம் எழுதுனா நான் சேரனனுக்கு எழுதிருந்தா கூட இருக்கும் அந்த பயோஸ்கோப் படம். அதை அப்சர்வ் பண்ணேன். தமிழ் குமரன் என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம வேறு யாரையாவது மாற்றணும்னு அவருக்குள்ள ஏதோ ஒரு மனசில் வந்து ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஏதோ ஒரு தேவைக்காக அவர் வந்துட்டு யார் சொன்னால் ஒரே ஒரு மறுப்பு சொல்லாமல் ராஜ்குமார் வந்து எந்திரிச்சு போவான், அதை ஏற்றுக்குவான் அப்படின்ட்டு யோசிச்சு சேரனை வந்து டைரக்டராக மாற்றி அவர் ப்ரொடியூசராக மாறணும்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட 6 மாதமாக அவர்கிட்ட போராடிட்டு இருக்கேன். போராடி அவர் ப்ரொடியூசர்னு சொன்ன உடனே அவர் செஞ்ச முதல் வேலை என்ன மாற்றணும். ஒருவேளை பயோஸ்கோப்பை காட்டுனது தான் அது காரணம் ஆயிடுச்சு. இப்போ கூட எனக்கு அவர் மேலே எந்த விதமான கோபமோ வருத்தமோ கிடையாது. இது இடையில் இருக்கிறவங்க ஏற்படுத்தின பிரச்சனை தான். எனக்கு ஏற்படுத்த அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு அன்புமணி அவருக்குமே ஏற்படுத்தியிருக்காங்க போது நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். அவருக்கே அந்த நிலைமைங்கும் போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். சினிமாவுக்குள்ளே இருக்கிற அரசியல் வேற, அரசியலுக்குள்ளே இருக்கிற சினிமா வேற. ஆனால் ஒரு அரசியல்வாதியே சினிமாக்காரனாக இருக்கும்போது எப்படியெல்லாம் காய் நகர்த்துவாங்கிறது அப்புறம் தான் எனக்கு. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க சார். உங்களுடைய வெங்காயம் அப்படின்ற திரைப்படம் தமிழ் சினிமாவில் பரவலாக ஒரு கல்ட் மூவியாக, இன்னொன்று சுயாதீன திரைப்படம் அந்த மாதிரி கூட ஒரு ஆல்டர்னேட்டிவ் சினிமா சொல்லலாம். ஒரு பெரிய முயற்சி. அது எல்லாருமே பார்த்தவங்க எல்லாமே பாராட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு பிறகு ஒன்று பண்ணினீங்க, இன்னும் அது திரைக்கு வரல. அண்மையில் பயோஸ்கோப் வெங்காயத்துடைய அனுபவத்தை வச்சே ஒன்று பண்ணியிருந்தீங்க. அதுவும் ஒரு நல்ல கவனத்தை பெற்றுச்சுது. முதல்ல திரைப்படத்துக்குள்ளே நீங்கள் ஏன் என்ட்ராகணும்னு நினச்சிங்க? வெங்காயம் மாதிரியான ஒரு படத்தை பண்ணணும்னு எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லைங்க, நமக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தேவை எப்போ உருவாச்சு அப்படின்னா, நான் பயோஸ்கோப்லேயே சொல்லியிருப்பேன் நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்ட்டு. நம்ம எல்லோரும் வர மாதிரி தான் அப்படி சென்னை நோக்கி வந்தோம். ஆனால் ஒரு ஊரில் நடந்த ஒரு மூட நம்பிக்கையால், ஒரு ஜோசியக்காரர் சொன்ன பேச்சால், அவர் உனக்கு இப்படி தான் விதிப்படி நடக்கும் அப்படின்னு எங்கள் சித்தப்பாவுக்கு அவர் ஜோசியம் பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதில் ரொம்ப வெக்ஸ் ஆகி அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறார். அந்த விஷயம் எனக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ நம்ம வந்து இங்கே இயக்குனர் வேலு பிரபாகரன் அது மாதிரியான சில பெரியாரிஸ்டுகளோட பழகும்போதெல்லாம் நம்ம இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்ட்டு நமக்கு ஒரு தெளிவு பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த விஷயம் ஒரு பெரிய தாக்கமாக இருந்துச்சு. சரி, அப்போ நாம இண்டிவிஜுவலாக ஒரு படமாக பண்ணோம்னா சும்மா ஏதோ ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணுங்கிறத விட்டுட்டு, அதுக்கு 1000 பேர் இருக்காங்க சினிமாவில், நாம் ஏதோ ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு படத்தை பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயம் மற்ற யாருக்கும் நடக்காத மாதிரியான ஒரு முக்கியமான படமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சினிமாவுக்கு வந்ததுன்னு பார்த்தா எல்லோரும் மாதிரி ஒரு சாதாரணமாக தான் வந்தேன். ஆனால் என்ன மாதிரியான ஜானருக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய குடும்ப நிகழ்வு தான் தீர்மானிச்சுது. அதுக்கப்புறம் தான் நான் வெங்காயம் தொடர்ந்து அப்போவே நான் எடுத்த உடனே படத்துக்கு வரல. தமிழன் தொலைக்காட்சியில், மக்கள் தொலைக்காட்சியில் எல்லாமே இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக, பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக, ஜாதியம் மதத்துக்கு எதிராக இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடைசியாக இதை ஏன் நம்ம படமாக பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ டிஜிட்டல் வந்து சினிமாக்குள்ள என்ட்ராகும்போது ஓகே நம்ம வந்து இதையே வந்து படமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பண்ணீங்க. அதே போல் அது ஸ்க்ரீனுக்கு வந்தப்போ நானுமே அப்போது காலேஜ் பண்ணிட்டு இருந்த டைம் பார்த்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சேரன் சார் வந்து அதை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. வெங்காயம்ன்றது காயத்தை பெருசாக வச்சு ஒன்று, அதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி அவர் சேரன் சார் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே
அவர் ப்ராஜெக்டுக்குள்ளெல்லாம் வரல. அவர் எப்படின்னா ரோகிணி மேடம் வந்து இதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக இன்னொரு தொலைக்காட்சிக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க படம் பார்த்துட்டு பெருசாக எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு சேரன் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி பயங்கரமான ஒரு படம் பார்த்தேன், அது சரியாக அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண தெரியல, ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், அவனுக்கு அந்த பிஸ்னஸ்லாம் தெரியல, ஆனால் அந்த கிராஃப்டில் ரொம்ப சூப்பராக படமாக ரொம்ப எமோஷ்னலாக பயங்கரமாக கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சேரண்ணா வந்து எனக்கு என்னென்னா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க, தேட்டர்லேருந்து தூக்கிட்டு கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் பார்க்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே பெரும்பாலும் தேட்டர் வந்து வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. எந்த படமாக இருந்தாலும் அது ஓடுற படமாக என்னங்கிறத அவங்க தீர்மானிப்பாங்க. இல்லை இது ஏதோ கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு அந்த வீக்கில் வந்து வேறு படம் போட்டுருவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களையும் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிற சூழலில் தனியாக இப்போ ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி இன்னொருத்தர் தனியாக பார்க்குறதுக்கு படம் போடணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறேன் ஒரு படம் பார்க்குறேன்னு சொல்லி கேட்கும்பொழுது. ஏன்னா சரியாக பிஸ்னஸ் பண்ண முடியல, சேட்டலைட்டோ எஃப்எம்எஸ்ஓ எதுவுமே எனக்கு பிஸ்னஸ் பண்ண முடியல. கிரியேட்டராக நமக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது, நம்ம சினிமா காத்திருக்கோம், அதை பண்ணிட்டோம். ப்ரொடியூசராக நமக்கு போயிட்டு அதை வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுங்கிற அந்த நாலேஜ் கம்மியாக இருக்கிறது, நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போது நம்ம கோட்டை விட்டுட்டோம், வெக்ஸ் ஆகிட்டோம். இப்போ இருக்கிற செலவுக்கே நம்ம பண்ணின செலவே எடுக்க முடியாது போல இருக்குது. திரும்ப ஒரு 10,000 ரூபாவும் நம்ம எங்கே போய் நம்ம அதுக்கு செலவு பண்ணுறது அப்படின்ட்டு அதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பிஆர்ஓ கூப்பிட்டு சேரன் படம் பார்க்குறேன்னு கேட்குறாரு, ஒரு ஸ்க்ரீன் பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் நான் யோசிக்கிறேன் போடுறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, சேரன் கேட்டாரேன்ட்டு சரி போட்டுரும் எப்படியும் காசு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவர் ஸ்க்ரீனுக்கு ரெடி பண்ணிட்டார் பிஆர்ஓ. நான் எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை வேணாங்க காசு இருக்காது அப்படிங்கிறேன். இல்லைங்க போட்டாச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் நானும் சரி சேரன் படம் பார்க்குறாருன்னு தேட்டருக்கு வந்தால் பயங்கரமாக அவர் எக்ஸைட் ஆகிட்டு இந்த படத்தை அப்படியே நிறுத்துங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண தெரியாமல் பண்ணிட்டீங்க, நான் வந்து இந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன், நீ தூங்கியிருக்க மாட்டேன், நீ போய் நிம்மதியாக தூங்கு, இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன மாதிரியே சூப்பராக ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட சேட்டலைட் கொடுத்தோம், எஃப்எம்எஸ் ஒரு திரும்பவும் மக்கள் பார்க்குறதுக்கு ஒரு 100 தேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய டாக்கை கிரியேட் பண்ணி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர் எக்கச்சக்கமான விஐபிங்களை கூப்பிட்டு வந்து படம் போட்டு காமிச்சு பயங்கரமாக அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தினார். இப்போது அண்மையில் நீங்கள் ஒரு போட்டிருந்த ஒரு பதிவு குறிப்பாக வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. அதில் நீங்கள் தான் முதல்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பயோகிராஃபி எடுக்கிறதா ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால உங்களை டைரக்டராக போடுறதை விட்டுட்டு சேரன் கிட்ட எதுக்கு போனாங்க இந்த ப்ராஜெக்ட்? அது ஏன்னா அந்த படம் நான் உருவாக்கின படம், அவங்களுக்கு அப்படி ஒரு படம் பண்ணுற ஐடியாவே இல்லை. எனக்கே முதல்ல ஏன் அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, நான் மக்கள் தொலைக்காட்சியிலலாம் வேலை செய்யும்போது அதுவே மக்கள் தொலைக்காட்சியே நான் வந்து ஒரு பாராட்டுறது என்னென்னா, வேறு இந்த மூடநம்பிக்கை சார்ந்து இந்த பிற்போக்குத்தனங்களுக்கு எதிரான கருத்துக்களை ஒரு தொலைக்காட்சியில் சொல்லணும்னு எல்லா தொலைக்காட்சியும் ஏறி இறங்கிக்கணும். பிறகும் மக்கள் தொலைக்காட்சி மட்டும்தான் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்போது அந்த நிகழ்ச்சியை நான் எடுக்கும் பொழுது சில கான்ட்ரவர்ஷியலான கான்செப்ட்லாம் எடுப்போம். தாலி சம்பந்தமான பார்வை என்ன, கற்பு சம்பந்தமான பார்வை என்ன, ஜாதி சம்பந்தமான பார்வை என்னங்கிறதெல்லாம் நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை எடுத்து பல்வேறு அரசியல் தலைவர்களோட கருத்தெல்லாம் அதில் வந்து கேட்டு எது மேஜராக இருக்கோ, எது அதிகபட்சமான கருத்துக்களை எடுக்குதோ அதை வந்து நாங்கள் வந்து கிளைமேக்ஸாக வைப்போம். அப்போது எனக்கு வந்து மருத்துவரும் தொடர் திருமாவளவனும் அடிக்கடி பேசிக்கிட்டு நீ இப்போ இதுக்கு திருமாவளவனை கேட்டோன்ட்டு அவர் அனுப்புவார், அவர் பேசிட்டு நான் இப்படி சொல்லியிருக்கேன்ட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அப்போ இருந்த காலகட்டம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இணக்கமான ஒரு சமுதாயத்தில் ஒரு 2 பெரும் சமூகம் எவ்வளோ இணக்கமாக இருக்காங்க, கைகோர்த்து நிற்கிறத நான் அவ்வளோ நேசித்த ஒரு காலகட்டம். இந்த 2 பேர்த்துக்கும் கனெக்ஷனாகவும் சில நேரங்களில் நான் இருந்திருக்கேன். அப்படிங்கிறதுனால சமீபத்தில் நான் யோசிக்கிறேன், அது அப்படியே முரண்பட்டு 2 தரப்பில் வேறு துருவங்களாக மாறும்போது ஏற்படுற சமூகத்தில் ஏற்படுற பாதிப்புகளையும் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவனா நினச்சி நான் பார்க்குறேன். நான் 2 பேருக்கும் பக்கத்துல இருந்து பார்த்ததுனால அதுக்கும் இதுக்குமான வேறுபாடை பார்க்குறேன். அந்த காலம் ஒரு பெரியாரிஸ்டா எவ்வளோ ஒரு பொற்காலம், ஒரு பட்டியல் சமூகமும் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் பொருளாதாரத்தில், கல்வியில், அரசியலில் ஒரே மாதிரி இருக்கிற 2 சமூகம் ரெண்டும் நேரு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய அவமானமாகவும் ஒரு கேடாகவும் நான் பார்க்குறேன். அப்போது இதுக்கு நம்ம வந்து அந்த காலகட்டம் எனக்கு நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது, இதை இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணிக்கிட்டது, இந்த விஷயங்களுக்குள்ள எனக்குள்ள தேங்கி இருக்கிற பழைய நினைவுகள் இருக்குல்ல, அந்த எனக்குள்ளே இருக்கிற பழைய நினைவுகளை இந்த 2 சமூகத்துக்கும் நினைவுபடுத்தணும்னு நான் நினச்சேன். ஏன்னா எப்போ பெரியார்னு ஒருத்தர் சக்ஸஸ் ஆனார் அப்படின்னா
இங்கே அயோத்தியதாச பண்டிதர் இருந்தார், ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் சமூகத்திலிருந்து எத்தனையோ ஒரு புரட்சி பேசும்போது கூட கவனிக்கப்படாத இந்த சமூகம் நாயக்கர்னு ஒரு பெயரை பின்னால் போட்டுக்கிட்டு வந்து பேசுகிறேன்னா, இவனுக்கெல்லாம் சொகுசாக கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு மாளிகையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து மக்களோட மக்களாக இறங்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அலைஞ்சு திரிஞ்சு சேரியிலையும் ஊர்லேயும் மாறி மாறி அலைஞ்சு பாடுபடுறானே அப்படின்னு போது தான் இந்த சமூகம் கவனிச்சுது. அதே மாதிரி வந்து இப்போ மருத்துவர் ஐயாவாக இருக்கட்டும், அவர் வந்து இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது. 2 ஊரில் ஒரு பிரச்சனைங்க, ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பணத்தை இன்னொரு வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது யார் போராடி இருப்போம்? ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடுவாங்க, காலங்காலமாக போராடுவாங்க, ஓஞ்சு போயிடுவாங்க, சொல்யூஷன் கிடைக்கும் கிடைக்காம இருக்கும், அது வழக்கமான ஒன்றா போயிடுச்சு. இந்த வரலாற்றிலேயே புதுமையாக ஒரு புரட்சியாக ஒன்று என்ன நடந்துச்சுன்னா, இந்த தடுக்கிற சமூகத்திலேருந்து ஒருத்தன் களத்தில் இறங்கி தோளில் தூக்கணும் அந்த பணத்தை. அப்போ தான் அதிர்ச்சி அடைஞ்சது ஒட்டுமொத்த சமூகமும். இவனும் ஷாக்கானா, அவனும் ஷாக்கானா, இவனையும் ஒன்றும் பண்ண முடியல, அவனும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஏற்பட்ட மாற்றம் இந்த தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒருத்தவங்க பொண்டாட்டியை புருஷன் போட்டு அடிக்கிறான்னா யார் சரியாகணும்? அதான் பொண்டாட்டிக்கு வழி தெரியும், ஐயோ இவன் காலை எடுக்கணும் வச்சு கழுத்தை வச்சு ஒருத்தன் நெரிச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தன் மூச்சுக்கு திணறிட்டு இருக்கிறான். மூச்சு திணறவன் கண்டிப்பாக எப்படா என் காலை எடுப்பேன்னு தான் நினைப்பான். ஆனால் அந்த காலை வச்சு அழுத்திட்டு இருக்கிறவன் உணர்றது இருக்குல்ல, அதுதான் இந்த வரலாற்றில் பெரிய மாற்றம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பெரியார்கிட்ட நடந்துச்சு, அதுதான் மார்க்ஸ்கிட்ட நடந்துச்சு. அப்போது அந்த மாற்றம் ஒரு மருத்துவர் ஐயா போய் ஒரு பணத்தை தூக்கி, இத்தனைக்கும் அந்த பணத்தை அவர் தூக்கிட்டு வரும்போது அதெல்லாம் இந்த கதைகள் அவங்க பண்ண மாட்டாங்க. 1 இயர் இருக்காதுன்றீங்களா? அது இவங்க பண்ணுற ஸ்கிரிப்டில் வராது. ஏன்னா நான் வந்து அதுக்காக 3 வருஷம் அந்த ஊரில் அந்த மக்களை எல்லாரையும் தேடி தேடி போய் நான் எடுத்த தகவல். அது குடிதாங்கின்ற ஊர். குடிதாங்கிங்கிற ஊரில் அந்த மக்கள் எதுக்கு தயாராக இருந்தாங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. அப்போது அதையும் தாண்டி அவர் துணிஞ்சு போகிறார், நீ என்ன வேணால் பண்ணிக்கிட என்ன அப்படின்ட்டு போய் சும்மா நான் போய் கூட நிற்கிறலாம் இல்லை, ஒரு பக்கம் பிடிங்கடா எவன்டா தடுக்கிறான் பார்க்கலான்னு ஒரு மறுக்கிற சமூகத்தை அடிப்பன் நின்றுக்கிட்டு இருக்கிற சமூகத்தோட பிரதிநிதியாக போய் ஒருத்தன் தூக்கிட்டு வந்தான் இல்லைங்களா? அதுதான் இந்த சமூகத்துக்கு வேணும்னு நினைக்கிறேன். அப்பவும் வேணும், இப்பவும் வேணும், அந்த சமூகம் இணக்கமாகி மாறுற வரைக்கும் காலத்துக்கு வேணும்னு நினைக்கிறேன் நான். அப்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த நினைவுகளை இந்த 2 தரப்பு மக்களுக்கும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அப்போ எனக்கு அது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக அப்படி அவர் மூவ் பண்ண ஒரு விஷயம், நான் அவர் கூட நிறைய நேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 1000 மணி நேரம் அவருடைய உரையாடல் என்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் கதையை சொல்கிறது, அவருடைய வாழ்க்கையை சொல்கிறது, இது நான் அவரோட அனுமதியோடய என்னுடைய ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் சொல்லும்போது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எழுதுவோம்ல, அதுக்காக அது மாதிரி என்கிட்ட ஒரு 1000 மணி நேர உரையாடல் அவர்கிட்ட இருந்து நான் பேசினது இருக்குது. அதில் எடுக்கும்போது எனக்கு என்ன ஒரு பெருசுன்னா, இதை வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஒரு பட்டாசாக வெடிக்கணும், அப்போ தான் இந்த சமூகத்துக்கு வீரியமாக போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவை அவர்கிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய சம்பவம் இங்கே தருமபுரி பக்கம் வந்து ஆதிராவிட சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு முன்னேறிய சமூகத்தினால ஏற்படுது. அடித்தா கேட்குறதுக்கு நாதி இல்லாத நாய்ங்க இங்கே வந்து நிற்கிறீங்களாடா அப்படின்னு அடித்து விரட்டுற ஒரு இடத்துல அடுத்த நாளே இவர் போய் நிற்கிறாரு. கரியம்மாள் அப்படின்ட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட அம்பேத்கர் தொடங்கின கட்சியோட தமிழ்நாட்டு தலைவர், அவர் மிக முக்கியமானவர். அவரெல்லாம் கொஞ்சம் வயதாகிட்டதுனால இன்னைக்கு வந்து கவனிக்கப்படவே இல்லை. குடியரசுக் கட்சியோட தலைவர், தமிழக தலைவராக இருந்தவர். அவர் ஏற்பட்ட பிரச்சனையை அவர் விவரிக்கிறார். அவரெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. நான் அதுக்கு தேடின தரவுகள் அவ்வளோ டீட்டெயிலாக தேடினாங்க. சும்மா ஏனோதோன்னு அந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. கரியம்மாள் ஐயா சொல்கிறாரு, அடித்தா கேட்குறதுக்கு நாதி இல்லாத நாய்ங்க இங்கே வந்து நிற்கிறீங்களான்னு சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே 10 காரில் கிளம்பி வந்து அவனை மிரட்டினார். அவன் அதுக்கப்புறம் வாயே பேசலை. அதே இடத்துல அவன் சொன்ன இடத்துல 1 இயர் ஆதி திராவிடர் ஒற்றுமை மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்தினார். அதுக்கப்புறம் அந்த ஊரில் அந்த பிரச்சனையே இல்லாமல் அவனுக்கு ஓடனானுங்க அப்படின்ட்டு. இப்படி எக்கச்சக்கமான சம்பவங்கள், இதெல்லாம் பதிவு பண்ணப்படாத சம்பவங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு என்னென்னா, இது இந்த சமூகத்தை சரி பண்ணணும், சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணணும். இன்னைக்கு இந்த சமூகத்தில் ஒரு டூல் வந்து அது ஒரு ஆபத்தான டூலாக பார்க்கப்பட்டால் கூட ஒரு படைப்பாளியாக ஒரு பெரியாரிஸ்டாக நான் என்ன நினைக்கிறேன், அந்த டூலை வச்சு அதை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு கத்தியாக இருந்தாலும் அது கிழிக்கிறதுக்கு தயார் இருக்கிற கத்தியை நான் அதை அறுவை சிகிச்சை பண்ணி அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த பார்வையில் தான் நான் அந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த படம் சம்மந்தமாக நான் தொடங்கும் பொழுது கூட நான் ரொம்ப நேசிக்கக்கூடியவர், நான் ரொம்ப மதிக்கூட குளத்தூர்மணி ஏகிட்ட இது சம்மந்தமான உரையாடலில் கூட, இல்லை ராஜ்குமார் இதை வேறு யாராவது பண்ணால் தப்பாக பண்ணிடுவாங்க, நீங்கள் பண்ணால் ரொம்ப சரியாக பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் எல்லோரோட பார்வையாக இருந்துச்சு. அப்போ அந்த நம்பிக்கையும் எனக்கு நான் இந்த சமூகத்தில் என்னுடைய படைப்புகள் மூலமாக நான் ஏற்படுத்தின நான் என்னை வெளிப்படுத்திக்கிட்ட விதத்துலையும் இந்த படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா,
அது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நீங்க அதுக்கு முழு ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டீங்களா? எல்லாமே நான் முடிச்சேன். 3.5 ஆண்டுகள் இல்லைங்களா, இடையில கொரோனா பீரியட் வருது. அது நீங்க ஒரே பார்ட்டா பண்ணிருந்தீங்களா இல்ல 2 இல்லை, நான் ஒரே பார்ட்டாக தான் ஒரே பண்ணேன். ஒரே பார்ட்டாக இதெல்லாம் பண்ணியிருந்தேன். பண்ணிருந்தீங்க. ஆமாம். அப்பவே நீங்க தமிழ்குமரன் அவர்களை பார்த்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இல்லை இல்லைங்க, தமிழ்குமரனுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இதெல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சுட்டு தயாரிப்பாளர் வந்து மருத்துவர் 3 தயாரிப்பாளர் சொன்னார். பெங்களூரில் ஒருத்தர் சொன்னார், அவரோட கட்சியில் வந்து எம்பிஆர் நின்ன ஒருத்தரோட அவர் ஃபஸ்ட்டு பெங்களூரில் சொன்ன தயாரிப்பாளர் எங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கும் போதே தமிழ்குமரன் வந்து கேட்டுகிட்டே இருக்கார். இல்லைங்க, நாம் பண்ணுவோம், நீங்கள் ஆமாம் நீங்கள் ஐயாட்ட வந்து சொல்லுங்கள், நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி, அவர் வேணான்னு நினைக்கிறாரு, நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறவங்கள வச்சு நம்ம போகலாம் அப்படின்ட்டு அடுத்தது நான் போகிறேன். அப்புறம் அவர் கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொருத்தர் சொல்கிறார், அவர் கட்சியில் எம்பியாக இருந்தவர் ஒருத்தர், அவரை வச்சு மூவ் பண்ணும்போது இவராக வந்து சொல்கிறார், இல்லை நம்ம பண்ணால் சரியாக இருக்கும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். 3 தயாரிப்பாளர் வேறு தயாரிப்பாளர் சொல்கிறார். அப்போல்லாம் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் இவர் இந்த லைக்கா மாதிரியான நிறுவனங்களோட இவர் இணைஞ்சு வேலை செய்யும் பொழுது நான் சரி நினைக்கிறேன், இந்த படம் இப்படியான ஒரு ஆளும் உள்ளே இருந்தால் நல்லது தான், இதோட வியாபாரத்துக்கு வெளியே கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ரொம்ப பயனளிக்குமே அப்படின்ட்டு நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன். இல்லைங்க ஐயா, அது அவர் வந்து தயாரிப்பாளராக வரும்பொழுது நமக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சில கூடுதலான வசதிகள் இருக்குது. அது நம்ம அந்த வியாபாரம் பண்ணுறதுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுல நமக்கு ஒரு பெரிய இலகுவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் சரி அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போவும் அவர் வந்து சரி அப்படி மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அப்போ அவர் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போகிறார் இல்லைங்களா, அவருடைய பார்வை மாறுது. அப்புறம் பயாஸ்கோப் படம் பார்க்குறாரு. நான் பயாஸ்கோப் படம் எப்படி எடுக்கணும்னு நினச்சி எடுத்தேன்னா, அது ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியாக நான் கேன்ஸ் திரைப்பட விழாவுக்கு போயிருந்தேன். ஓகே, அங்கே நான் பார்த்த படங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் பயாஸ்கோப்பான இன்ஸ்பிரேஷனு. ஓகே, இப்படியான ஒரு படம் ஒன்று பண்ணிடணும். எங்கேருந்து எடுக்கிறதுனா, நாம் படம் எடுத்ததே இந்த கதை தானே. அவனோட ஒரே ஒரு தாரக மந்திரம் இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம், மோர் ரூட்டட் மோர் இன்டர்நேஷனல். நீ எந்த அளவுக்கு உன்னோட மண்ணையும் மக்களையும் டீட்டெயிலாக காமிக்கிறியோ அந்த அளவுக்கு நாங்கள் உலகம் முழுக்க கொண்டாடுவோம் அப்படிங்கிறது அவனோட கான்செப்ட். ஓகே, நம்மகிட்டே அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, நாமளே அங்கேருந்து தான் வந்தோம், இங்கே ஏன் வந்து ஒரு போலியான ஒரு படத்தை எடுத்துகிட்டு கிடக்குறோமே, ஓகே இதை இப்படியே நம்ம பண்ணிடுவோம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அப்படின்ட்டு எடுத்த படம் தான் பயாஸ்கோப். அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராவா அதை வந்து நான் அப்ரோச் பண்ணியிருப்பேன். அப்போது இவர் பயாஸ்கோப் பார்க்குறாரு. அதில் சேரனனோட பார்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அதான் சொல்லுவாங்க வந்து சினிமாவில் சும்மா கிண்டலாக, உலகத்திலேயே எழுதப்பட்ட ரொம்ப காஸ்ட்லி காதல் கடிதம் எழுதுனா ராஜகுமாரன் தேவயானிக்கு எழுதுனது தான் அப்படின்னு சொல்லுவாங்க, விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை. அந்த மாதிரி நான் உலகத்திலேயே காஸ்ட்லியாக எழுதப்பட்ட நன்றி கடிதம் எழுதுனா நான் சேரனனுக்கு எழுதுனதா கூட இருக்கும் அந்த பயாஸ்கோப் படம். ஏன்னா நான் அவர் இல்லாமல் இருந்திருந்தா நான் அந்த இடத்துல இல்லாமல் போயிருப்பேன். அதை அப்சர்வ் பண்ணேன். தமிழ்குமரன் என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம வேறு யாரையாவது மாற்றணும்னு அவருக்குள்ள ஏதோ ஒரு மனசில் வந்து ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஏதோ ஒரு தேவைக்காக அவர் வந்துட்டு யார் சொன்னால் ஒரே ஒரு மறுப்பு சொல்லாமல் ராஜ்குமார் வந்து எந்திரிச்சு போவான், அதை ஏற்றுக்குவான் அப்படின்ட்டு யோசித்து சேரனை வந்து டைரக்டராக மாற்றி அவர் ப்ரொடியூசராக மாறணும்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட 6 மாதமாக அவர்கிட்ட போராடிட்டு இருக்கேன். போராடி அவர் ப்ரொடியூசர்னு சொன்ன உடனே அவர் செஞ்ச முதல் வேலை என்ன மாற்றணும். ஒருவேளை பயாஸ்கோப்பை காட்டுனது தான் அது காரணம் ஆயிடுச்சு. இல்லை பயாஸ்கோப்புங்கிறது அவருக்கு அதுக்கு முன்னாடியே மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டு யாரை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு பயாஸ்கோப் வழி சொல்லிடுச்சு. அதான் சொல்கிறேன், யார் சொன்னால் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம வருவணும் அப்படின்ட்டு. அப்புறம் சேரன் அந்த இடம் அது ரொம்ப என்னென்னா, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எப்போங்க நம்ம ஆரம்பிக்க போகிறோம், ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டில் வந்துருங்க, நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். சோலா ஹோட்டலில் ஐயாவும் வராரு, நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. நான் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப முக்கியமான படம், ஒரு அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பண்ணணும். இன்றைக்கி என்ன வேணால் பார்வை இருக்கலாம், ஒரு பாமக மேலே, ஒரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் மேலே இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த சமூகத்துக்கு நான் எடுக்க போகிற படம் என்ன சொல்லுதுங்கிறத நான் வந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நபர் மேலே எனக்கு எந்த விதமான வெறுப்போ அன்போ கிடையாது. அவங்க கருத்து மேலே தான் எனக்கு விமர்சனமும் உடன்பாடு இருக்குது. அவங்க கருத்து மாறும் அல்லது அவங்களுடைய நல்ல கருத்து சொல்கிறதுனால இந்த சமூகத்தில் இருக்கிற நிலைப்பாடு மாறும்னா நான் அதை ரீகலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது திரும்ப மக்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும்னு நினச்சேன். அதனால் ஏற்படுத்த மாற்றம் சமூகத்தில் மாற்றணும்னு நம்ம அதை ரொம்ப முக்கியமான படமாக தான் நினச்சேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள்னுட்டு மனைவி குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போகிறேன் நான் சோலா ஹோட்டலுக்கு. அங்கே போனால் போயிட்டு இது ஓகேன்னு உடனே சேரனுக்கு ஃபோன் பண்ணணும். ஆமாம், ஆனால் இந்த படம் ஆரம்பிக்க போகிறேன்னா முதல்ல அவருக்கு தான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு போகிறேன். அங்கே போனால்
அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மூஞ்சில் அப்படி ஈயாடாமல் வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா அது இப்படி இருக்காங்க, எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு போனால் உள்ள சேரன் இருக்கார். என்னடா இது முடிஞ்ச பின்னாடி சேரன் சொல்கிறோன்னு சேரன் இருக்க எனக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக நடக்குது. அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, அவரை சொல்ல வச்சுருக்காங்க, இல்லை சேரன் இதை பண்ணட்டும், நீ கூட இருந்து அவருக்கு எதாவது தேவையானது சப்போர்ட் பண்ண அப்படின்னாரு. சரி, அப்புறம் நான் உணர்ந்துட்டேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே மறுப்பு பேசலை. அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டேன் நான். அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சேரன் அதை எடுக்கிறனாரு, போனார் வந்தார். அப்புறம் அது சேரன் அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம இப்போ எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அவர் வெங்காயத்தில் உங்களுக்கு அதை தான் அந்த நன்றி கடன், அந்த நன்றி கடன் தான், அந்த அந்த எமோஷனலில் தான் வந்து அவங்க வந்து டூலாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு அவங்க உணர்ந்தேன். ஓகே, சரி. அதுக்கு பிறகு நீங்கள் சேரன் அவர்கள்ட்டையோ இல்லை ஐயா ராமதாஸ் அவர்கள்ட்டையோ நீங்கள் வந்து பேசுனீங்களா? இல்லை, ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்க, அவருடைய வயது, அவருடைய இப்போ தற்போதைய நிலை, இது எல்லாமே எனக்கு நிறையா தெரியும். அதை அன்புமணி அவரே இப்போ ஒரு சிக்கல் அப்போ சொல்லும்போது அது வந்து வேறு மாதிரி தான் கொண்டு போனாங்க. எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக பேசினேன் நான். பல்வேறு மக்கள் வருவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஜென்ரலாக பேசுவாங்க, போகிறது வேறு. ஒரு விஷயத்த 3.5 ஆண்டுகள் செதுக்கி பேசும்போது நான் அவருடைய வயதும் அவருடைய உடல்நிலையும் குறித்து எனக்கு இருக்கிற புரிதல் ஒன்று இருக்குது. அது வந்து அதன் அடிப்படையில் தான் நான் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்குவேன். இப்போ கூட எனக்கு அவர் மேலே எந்த விதமான கோபமோ வருத்தமோ கிடையாது. இது இடையில் இருக்கிறவங்க ஏற்படுத்தின பிரச்சனை தான். எனக்கு ஏற்படுத்த அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு அன்புமணி அவருக்குமே ஏற்படுத்தியிருக்காங்க போது நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். அவருக்கே அந்த நிலைமைங்கும் போது நம்மளாம் ஏமாத்திரம் அது நடக்குது அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்கு என்ன நடந்ததெல்லாம் ஒரு சின்னது தான் அப்படிங்கிற மாதிரி நான் திரும்ப ஆறுதல் அடைஞ்சிட்டேன் நான். அவருடைய நினைவுத்திறன், அவருடைய வயது, அவருடைய உடல்நிலை, இதையெல்லாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டாங்க, தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் தானே ஒழிய இது அவர் தான் காரணமாக இருக்கார் அப்படிங்கிற கோபம் எனக்கு இல்லை. ஏன்னா அது பல்வேறு காரணங்களை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். அவருக்கு அதை பற்றின பெரிய சினிமாவை பற்றின பெரிய புரிதல் அனுபவம்லாம் அவருக்கு இருக்காது. இல்லை இப்படி நடந்தால் தான் இது பிஸ்னஸ் ஆகும், இல்லைன்னா இப்படி பொய்யா கூட சில விஷயங்களை சொல்லி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது நான் கண்கூடாக பார்த்தேன் அப்படிங்கிறதுனால அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. என்ன பெரியாரிஸ்டாக மாற்றினதே அவர் தான், ராமதாஸ். ஆமாம். இப்போ ஒருத்தருடைய பயோகிராஃபியை யார் வேணா எடுத்து பண்ணலாம், அது வந்து நம்மளுடைய கதைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கு திரைக்கதை வசனங்கள்ன்றது உங்களுடைய உழைப்புல இருந்து உருவாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது நிறைய சீக்வல் பண்றாங்க, பார்ட் 1 பார்ட் 3 வரைக்கும் 4, 5 எல்லாம் போகுது. இப்போ இவங்க கூட 2-3 பார்ட்லாம் சொல்றாங்க. நீங்க ஒரே பார்ட்ல அந்த முக்கியமான எல்லா மொமெண்ட்ஸையும் மெயினா எதெல்லாம் வைக்கணுமோ அதை வச்சு நீங்க அதெல்லாம் நீங்க வந்து தமிழ் குமரன் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க, பவுண்டட் கொடுத்துருப்பீங்க. இல்லைங்க, அவர்கிட்ட கதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படல. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரை நான் அணுகி அவருக்கு கதையை கன்வின்ஸ் பண்ணி நான் ஓகே பண்ண வைக்க வேண்டிய நிலை எனக்கு இல்லை. உங்களுக்கு நான் கதையை ரெடி பண்ணிட்ட பிறகு என்கிட்ட வந்து ஒரு தயாரிப்பாளர் அணுகி இந்த கதைக்குள்ள அவர் வர்றார். அவர் கதையை பற்றிலாம் எந்த விதமான தேவையுமே இல்லை, அவர் தெரிஞ்சுக்கணும்னு. அவர் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, இவர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு, நம்ம உள்ளே போகணுன்னு தான் அவர் வந்தார். அதனால் அவருக்கு சில அரசியலாக சில ஆதாயங்கள் கிடைக்கும்னு நினச்சிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளே வந்தார். அதனால் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஒரு வெரி பேசிக்காக ஒரு லைன் நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அது வேணால் அப்படி பேசியிருக்கிறேனே ஒழிய இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியுமே அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக இருந்தாலும் அது முடியும் போது இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியை சொல்லக்கூடிய அளவில் தான் நான் அதோட திரைக்கதையை நான் பண்ணியிருந்தேன். ஒரு சம்மட்டி அடியாக முடிக்கும். அது ஒரு அந்த அந்த நான் இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதே ஆரம்ப காட்ட நிலை தான். அதை நான் முடிக்கும்போது அப்புறம் யாருமே அதை பற்றி விவாதிக்கவே இல்லை. அதை நான் முடித்த நிலையிலேயே அதை அப்படியே பண்ணியிருந்திருந்தால் இது ஒரு அது சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட்டிருக்கும். இந்த இருவேறு சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய இடைவெளியை அது வந்து சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அதுதான் என்னுடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இதுக்குன்னே முழுக்க தயாராகி ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சுட்டு நீங்கள் காத்துட்ருக்கீங்க. திடீர்னு எதிர்பாராத சூழலில் எந்த சேரன் கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லணுன்னே அவரே இருக்கிறாரு, அவரே இயக்குனர், நீங்கள் உதவியாக வேணா இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சேரன் கிட்ட இருந்தோ இல்லை தமிழ் குமரன் சைட்ல இருந்து எதுவும் கால் பண்ணாங்களா? சேரன் அப்போ அது எப்படி சொன்னார் அப்படிங்கிறது தெரியல. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை ராஜ்குமார் பண்ணார், தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. முன்னாடி அவர்கிட்டையுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த படத்தை நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ராஜ்குமார் பண்ணிட்டு நான் வேணா அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு அவர்கிட்ட சேரன்னு ஒன்று சொன்னார். அதையும் நான் அதை பதிவு பண்ணேன். அது எந்த அளவுக்கு அவர் மனப்பூர்வமாக சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த வார்த்தையை சொன்னாருங்கிறத நான் பதிவு பண்ணணும், அதை பண்ணாமல் விட முடியாது. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அப்புறம் இந்த பயோஸ்கோப் ரிலீஸ் அப்போல்லாம் நான் ரொம்ப இணக்கமாக தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் சேரண்ணன் தான் இதை பண்ணுறாரு அப்படிங்கும்போது எனக்கு பெரிய வெறுப்போ பெரிய கோபமோ பெரிய இதோ வரல. ஏன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த ஒருத்தர் நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு அப்படிங்கிற நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். ஓகே. நல்லா வந்தா சரி அந்த படம். ஆனா அதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகள்லாம் வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்களே சொல்றீங்க இந்த சீன்லாம் இருக்குமான்னு தெரியல, அது கரெக்டா பண்ணிட முடியுமா அந்த டீம்னால? ஏன்னா இப்ப நீங்க பண்ற பார்வைன்னு ஒண்ணு இல்லைங்க, கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா சேரனை வந்து என்னோட கம்பேர் பண்ணா சேரனோட கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப சின்ன பையன். அவரோட டைரக்ஷன் நாலேஜில், அவருடைய கதை நாலேஜில், அவருடைய வசனம் எழுதுகிற நாலேஜில், அவரோட படைப்புகளை கம்பேர் பண்ணும்போது பல படங்கள் வந்து பொக்கிஷம் மாதிரியான தவமாய் தவமருந்தா இருக்கட்டும், ஆட்டோகிராஃபர்னா இருக்கட்டும், எத்தனையோ அதை வந்து எல்லாம் நம்ம படங்களோட கம்பேரே பண்ண முடியாது. மிகப்பெரிய உயரத்தில் இருக்கார். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து அந்த வலியும் வேதனையுமா ரத்தமும் சதையுமா இந்த சமூகங்களுக்கு இடையே ஏற்படுற மாற்றம் தான் இங்கே வந்து சமூகத்துக்கான ஒரு சமூக நீதியாக இருக்குங்கிற ஒரு தவிப்போட ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல. ஏதோ ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதை நான் படம் பண்ணுறேங்கிறது இல்லை. நான் அந்த படத்தை ஏன் உருவாக்கணுங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த படத்தில் மிஸ்ஸிங்காக தான் இருக்கும். நான் ஒரு பெரியாரிஸ்டாக இந்த ரெண்டு சமூகங்களும் பிரிஞ்சு கிடக்கும்போது எனக்கு இருக்கிற வேதனை இருக்குல்ல, அதுக்கான சொல்யூஷன் தேடி இருப்பேன்ல அந்த கதையில், அதெல்லாம் மிஸ்ஸிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக மிஸ்ஸிங்காக தான் இருக்கும். அப்புறம் அந்த களத்தில் நிற்கிறேன்ல, பாதிக்கப்பட்ட ரெண்டு சமூகங்களுக்கு நடுவில் நான் ஒரு பங்காக நிற்கிறேன்ல, அதில் எனக்கு ஏற்படுற ஒரு பாதிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ்ஸிங்காக தான் இருக்கும். நீங்கள் டைரக்டராக சொல்கிற கிரியேட்டராக ஒரு பெரிய ஆள், மிகப்பெரிய ஆள், அண்ணன் அவர், அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. அதை ஒப்பிடுறதே பெரிய தப்பு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு கூட அவர் அது இன்னும் வேற ஒரு நான் ஒரு 10 படி மேலே இருப்பேன்னா அவர் 20 படி மேலே போயிருப்பார். அப்படி நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த படத்தில் பர்டிகுலராக அந்த படத்தில் எனக்கு இருந்த தவிப்பும் அதை நான் உருவாக்குனதுக்கான காரணங்களும் அந்த படம் ஏற்படுத்தி இருக்க வேண்டிய மாற்றங்களும் கண்டிப்பாக இதில் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க படம் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய சாய்ஸாக அதே பாமகவில் அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட சொல்லலாம். குறிப்பாக தங்கர் பச்சான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒளிப்பதிவாளர், அவரும் மிகப்பெரிய ஒரு இயக்குனர், அழகி மாதிரியான படைப்புகளை கொடுத்தவர். வா கௌதமன் இப்போ கூட படையாண்ட மாவீரெல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்களையெல்லாம் சூஸ் பண்ணாம சேரனை சூஸ் பண்ணதுக்கான காரணம் உங்களை எமோஷனலா வந்து ஏன்னா அந்த படம் என்னோட படம். இன்னொரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். திரைத்துறையில தான் இருக்காரு, அவருடைய பேரன், அவரும் படங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க தான். இந்த படம் நான் மூவ் பண்ணும் பொழுது அவர் போய் நான் ஒரு வகையா இந்த கதையை எழுதியிருக்கிறேன்னு சொல்லி போறார். பயங்கரமா ஒரு டென்ஷன் ஆயிட்டு அவன் தான் பண்றான்ல, அவனை போய் அதுக்கப்புறம் நீங்க என்ன ஒரு படம் பண்றது அப்படின்னு அவ்வளோ டென்ஷன் ஆனார். அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை அந்த படம் பத்தி. அப்படி இப்படி வந்தாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க, நான் இப்படி சொல்லியிருக்கேன், அவங்க உங்ககிட்ட ஃபோன் பண்ண நீ அதை பற்றி எதுவும் டிஸ்கஷன் கூட நீ பண்ணாத, நீ பண்ண அப்போ தான் சரியாக இருக்குங்கிற அளவுக்கு முழுக்க இந்த படத்தோட ஒட்டுமொத்த பொறுப்பு என்கிட்ட தான் இருந்துச்சு. ஒருத்தர் தயாரிப்பாளராக உள்ளே வரணுன்னா கூட நான் தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது இதை என்ன தூக்குறது மட்டும்தான் அவங்களுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்போ நான் யாருக்கிட்ட வந்து சமாதானம் ஆகுங்கிற ஆளை தான் அவங்க தேட வேண்டியதாகவும் இருந்துச்சு. அதுக்கு சேரன் தான் சரியான நபராக அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதில் சக்ஸஸும் பண்ணிட்டாங்க. ஓகே. ஏன்னா ஒரு சினிமாக்கான அரசியல்வாதியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. ஒரு தேர்ந்த அரசியல்வாதி சினிமாவுக்குள்ளே இருக்கிற அரசியல் வேற, அரசியலுக்குள்ளே இருக்கிற சினிமா வேற. ஆனால் ஒரு அரசியல்வாதியே சினிமாக்காரனாக இருக்கும்போது எப்படியெல்லாம் காய் நகர்த்துவாங்கிறது அப்புறம் தான் எனக்கு ஒன்று வந்தேன் நான். ஓகே. அது இந்த ஜெயகாந்தன் கூட ஒன்று சொல்லுவார், உலக சினிமா என்பது வேறு, சினிமா உலகம் என்பது. சினிமா உலகத்தை அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். புரிஞ்சுக்கிட்டேன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.